நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நாமக்கல் அருகே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளையன் உயிரிழப்பு. 2 பேர் பிடிபட்டனர். தமிழ்நாடு போலீசார் அதிரடி. கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து வந்த ஒரு கண்டெய்னர் லாரி சாலைகளில் வரும் வழிகளில் விபத்துகள் ஏற்படுத்தி கொண்டு வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாபாளையம் என்னும் பகுதியில் சில வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது குறித்து வந்த தகவலின் அடிப்படையில் குமாரபாளையம் போலீசார் விரைந்து வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்த முற்பட்ட பொழுது போலீசார் மீது மோதும் வகையில் வந்தது. இதனை அடுத்து போலீசார் கல் வீசி தாக்கி வாகனத்தினை நிறுத்தினர். அப்பொழுது அந்த வாகனத்தில் சில குற்றவாளிகள் ஆயுதத்துடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனால் ஈரோடிலிருந்து சேலம் செல்லும் சாலை போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. வண்டியில் உள்ளே இன்னோவா கார் ஒன்றும் 500 ரூபாய் நோட்டு கொண்ட 2 பணக்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குமாரபாளையம் வெப்படை காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட கார் மற்றும் பணக்கட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. கண்டெய்னர் லாரி ஏன் அதிவேகத்தில் வந்து விபத்துக்குள்ளானது? வண்டியின் உள்ளே ஆயுதங்கள் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விசாரணைக்கு பின்னரே முழு விவரங்கள் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்குமார்.